இன்னைக்கு உலகத்துல இருக்க இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம், யூதம்னு வெவ்வேறான கோட்பாடுகளை கொண்ட மத புத்தகங்களை நம்ம புரட்டி பார்த்தா அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் அச்சசலா ஒரு விஷயம் மட்டும் 100% அப்படியே ஒத்து போகுது. அதுதான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தையே மொத்தமா அழிச்ச மிகப்பெரிய வெள்ளம். உலகமே அழிய போகுதுன்னு ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை வருது. அவர் ஒரு பிரம்மாண்டமான மரக்கப்பலை கட்டி பூமியுடைய உயிரினங்களை காப்பாத்துறாரு. இது ஏதோ சும்மா மத கதைகள்னு ஒதுக்கிட முடியாது. ஏன்னா சமீபத்துல இப்ப இருக்க டெக்னாலஜிலாம் வச்சு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் இந்த பெரும் வெள்ளம் நிஜமாவே நடந்ததுதான்னு உலகத்துக்கே நிரூபிச்சிருக்கு. ஒரு பக்கம் விடாம மழை பெய்யுது, இன்னொரு பக்கம் கடல் பொங்கி உலகமே தண்ணிக்குள்ள மூழ்கிய அந்த 40 நாட்கள்ல என்ன நடந்தது? இந்து மதத்துல வர மனுவும் ஆபிரகாமிய மதங்கள்ல வர நோவா நூவலைவசனமும் ஒரே மனிதர் தானா? ஆராய்ச்சியாளர்களை வியப்பில் ஆழ்த்திய அந்த பனிமலை உச்சிக்குள்ள இருந்த கப்பல் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? அதோட கார்பன் டேட்டிங் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இப்படி எல்லா கேள்விக்கான பதிலையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இருக்க துருக்கி நாட்டில் மவுண்ட் அரராத்னு சொல்லப்படும் பிரம்மாண்டமான பனிமலை உச்சி இருக்கு. கடல் மட்டத்துல இருந்து பல ஆயிரம் அடி உயரத்துல இருக்க அந்த பனிமலைக்குள்ள 1959ஆம் வருஷம் சேட்டிலைட் புகைப்படம் எடுக்கிறாங்க. அதை பார்த்த உடனேயே ஒட்டுமொத்த ஆராய்ச்சியாளர்களும் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. ஏன்னா அந்த பனிமலை உச்சிக்குள்ள அச்சசலா ஒரு பிரம்மாண்டமான கப்பல் மாதிரியே ஒரு கட்டமைப்பு மலைக்குள்ள புதஞ்சிருந்திருக்கு. இந்த விஷயம் உடனே எல்லாருக்கும் தெரிய வரவும் உலகத்திலிருந்து பல ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்துக்கு வந்து அங்க இருந்த பாறைகளையும் மரத்துண்டுகளையும் எடுத்து கார்பன் டேட்டிங் பண்றாங்க. கார்பன் டேட்டிங் டெஸ்ட் ரிப்போர்ட்ல அது 5000 வருஷம் பழமையானதுன்னு கடல் அடியில் இருக்க மணல்கள் இந்த பாறைகள் மேல பல நூற்றாண்டுகளா படிஞ்சிருக்கணும் கண்டுபிடிக்கிறாங்க. இங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கடல் மட்டமே இல்லாத மிகப்பெரிய பனிமலை உச்சிக்கு ஒரு பிரம்மாண்டமான மரக்கப்பல் எப்படி போச்சு? அங்க கடல் மணல்கள் எப்படி வந்தது? அப்போ உலகமே தண்ணிக்குள்ள மூழ்கினது உண்மைதானா? இப்படி பல குழப்பங்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்தது. அதுக்கு அடுத்த கட்ட ஆய்வுகள்ல தான் தெரிய வருது. இந்த விஷயங்களை பத்தி உலகத்தோட எல்லா மதங்கள்லயுமே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாமிய மதங்களான யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம்ல நோவா நூகுங்கிற மனிதரை பத்தி சொல்லும்போது உலகத்துல நடந்த அழிவை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மனிதர்கள் பூமியில அதிகமா பாவம் செய்ய ஆரம்பிச்சப்ப இந்த உலகத்தை ஒரு பெரிய வெள்ளம் வந்து மொத்தமா அழிக்க போவதா இறைவன் கிட்ட இருந்து நூகுங்கிற இந்த மனிதருக்கு எச்சரிக்கை வருது. எவ்வளவோ மக்கள்கிட்ட சொல்லி யாருமே திருந்தாதனால உலகமே கேலி செஞ்சாலும் அதை கண்டுக்காம வறண்ட நிலத்துல வச்சு இன்னைக்கு கணக்குப்படி 450 அடி நீளமுள்ள பிரம்மாண்டமான 3 அடுக்கு கப்பலை கட்டுறாரு. சரியா கப்பல் கட்டி முடிச்சதும் அவரும் அவருடைய குடும்பமும் இன்னும் விலங்குகள், பறவைகள்னு எல்லாத்தையும் கப்பலுக்குள்ள ஏத்தின அடுத்த நொடியே இறைவன் நூஹ் அலைவசனம்க்கு சொன்ன மாதிரி ஒரு பக்கம் பூமிக்கு அடியிலிருந்து தண்ணீர் மேல வர ஆரம்பிக்குது, இன்னொரு பக்கம் வானத்துல இருந்தும் கொடூரமான பெருமழை கொட்டுன்னு கொட்டுது. இப்படி மொத்தம் 40 நாட்களா பெய்த மழையினால மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளத்துல உலகத்துல அந்த நேரங்கள்ல இருந்த மலைகள் கூட தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருச்சு. தவறு செஞ்ச எல்லாரும், நூஹ் அவர்களுடைய மகனும் சேர்ந்து அழிஞ்சு போக கப்பல்ல இருந்த நல்ல மனிதர்களும் ஜோடிகளா சேர்க்கப்பட்ட விலங்குகளும் பறவைகளும் மட்டும்தான் தப்பி பிழைச்சாங்க. இப்ப அப்படியே இந்தியாவில் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, இந்து மதத்துடைய புராணங்கள்ல மனு அப்படின்ற ஒரு அரசர் வாழ்ந்ததா சொல்லப்படுது. ஒரு நாள் இந்த அரசர் ஆத்துல போய் கை கால்கள் கழுவும் போது அவரோட கைக்குள்ள ஒரு சிறிய மீன் வந்து மாட்டுது. அந்த மீன் கைக்குள்ள வந்தவுடனே என்னை காப்பாத்துங்கன்னு அந்த மீன் கேட்கவும் உடனே இந்த மனுங்கிற அரசரும் அந்த மீனை கொண்டு போய் தன்னுடைய இடத்துல வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா நாளுக்கு நாள் அந்த மீனுடைய வளர்ச்சி அதிகமாயிட்டே போனது. ஒரு கட்டத்துல பிரம்மாண்டமா வளர்ந்த அந்த மீனை அதுக்கு மேல அரண்மனைக்குள்ள வச்சுக்க முடியாம கடைசியில அதை கொண்டு போய் கடல்ல விடுறாங்க. அப்பதான் தெரிய வருது அது ஒரு தங்க மீனும் விஷ்ணுவுடைய அவதாரம்னும். இப்படி கடலுக்குள்ள கொண்டு போய் விடும்போது அந்த மீன் முக்கியமான ஒரு எச்சரிக்கையை மனுங்கிற இந்த அரசருக்கு சொல்லுது. அதாவது இன்னும் 7 நாட்கள்ல இந்த உலகமே ஒரு பெரும் வெள்ளத்தால அழிய போகுது. அதனால அவரை ஒரு பெரிய கப்பலை கட்டி அதுல 7 முனிவர்களையும் எல்லா விதமான விதைகளையும் எடுத்துட்டு போக சொல்லுது. சரியா அந்த மீன் சொன்ன மாதிரி 7வது நாள் பெரும் வெள்ளத்தால உலகமே அழியுது. அப்போ அந்த அரசர் கட்டிய கப்பலை இந்த தங்க மீன் தன்னுடைய கொம்புகள்ல கயரால கட்டி இழுத்துக்கிட்டே போகுது. இப்படியே கூட்டிட்டு போய் பாதுகாப்பா பெரிய பனிமலைக்கு மேல நிப்பாட்டுது. அந்த மலை தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்க இமயமலையுடைய உச்சி. இப்ப அப்படியே யோசிச்சு பாருங்க, நோவாவுடைய கப்பல் நின்ற இடம் துருக்கியுடைய பனிமலை உச்சி. அதே இந்த மனுவுடைய கப்பல் நின்ற இடம் இந்தியாவில் இருக்க பனிமலை உச்சி. அந்த மலைகளுடைய பேரு வேணா வேற இருந்தாலும் இந்த 2 விஷயங்களும் அச்சசலா அப்படியே ஒத்து போகுது. இதெல்லாம் உலகத்தோட முக்கியமான இந்த மதங்கள் சொல்லக்கூடிய கருத்து. ஆனா இப்ப அப்படியே இந்த மதங்களுக்கும் உலகத்துல வாழக்கூடிய நம்மளுக்குமே பெரிய தொடர்பு இல்லாத
இன்னைக்கும் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, ஆஸ்திரேலியாவில் இருக்க பழங்குடி மக்கள், அமெரிக்காவுடைய மாயன் பழங்குடி மக்கள், சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்காவுடைய பழங்குடி மக்கள்னு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகத்துல தொடர்பே இல்லாத இந்த மக்கள் தங்களுடைய கதைகள்ல என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? இவங்கெல்லாம் சொல்றது 5000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தையே ஒரு பெரிய வெள்ளம் அழிச்சது, அதுல இருந்து தப்பிச்ச நம்முடைய முன்னோர்கள் மூலமா தான் நாம உருவாகி இருக்கோன்னு தங்களுடைய கதைகள்ல எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்த ஆராய்ச்சியாளர்களுக்கு சரியான ஆச்சரியம். ஏன்னா இவங்க யாருமே பைபிளையோ குரானையோ புராணங்களையோ படித்தவங்க கிடையாது. சொல்லப்போனால் அந்த மதங்களை பற்றி கூட இவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உலகத்தோட வெவ்வேறு மூலைகளில் வாழ்ந்த இந்த மக்கள் கூட ஒரே மாதிரி விஷயங்களை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு இன்றைக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் இது மூலமாக 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரு வெள்ளம் உலகம் முழுவதுமே நடந்திருக்குங்கிறது 100% நமக்கு தெரிய வருது. அதனால தான் தமிழ் வரலாற்றில் கூட குமரிகண்டம் கடலுக்கடியில் மூழ்கிய கதைகளும் சொல்லப்பட்டிருக்கு. குமரிகண்டம் எப்படி உண்மையிலே கடலுக்கடியில் போனது, குமரிகண்டம் இருக்கா இல்லையா, இப்படி எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். இப்படி மதங்கள்லையும் பழங்குடி மக்கள் கதைகள்லையும் சொல்லப்பட்டிருந்ததை இதுவரைக்கும் பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம அறிவியல் படி பார்த்தா புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் பனிப்பாறைகளுடைய சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போதான் அவங்களுக்கு தெரிய வருது, உலகத்தோட ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் உலகத்தில் ஏற்பட்ட இயற்கை மாற்றங்கள்னால திடீர்னு பனிப்பாறைகள் எல்லாம் உருகி உலகளவுல கடல் மட்டம் கிட்டத்தட்ட 400 அடிகளுக்கு மேலே ஒரேடியாக உயர்ந்திருக்கு. கடலுடைய அளவுங்கிறது ரொம்பவே அதிகமாகிருக்கு. இதனால அப்போ தாழ்வான பகுதிகளில் இருந்த எல்லா இடங்களும், பெரிய நகரங்கள், இன்னும் நம்ம குமரிகண்டம் வரைக்கும் எல்லா இடங்களும் அப்படியே கடலுக்கடியில் மூழ்கி இருக்கு. இதனால தான் எல்லா இடங்கள்ல இருக்க மக்களும் இன்னும் மதங்களும் கூட தங்களுடைய முன்னோர்கள் அந்த பேரழிவுல இருந்து தப்பிச்சு வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு ஏற்ற பேர்ல அந்த பேரழிவை பற்றி தங்களுடைய பிள்ளைகள்கிட்டையும் தலைமுறைகள்கிட்டையும் வாய் வழியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் பதிவு பண்றாங்க. இப்படி கடைசியில் அறிவியலும் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றா தான் இருக்கு. மனிதர்களாகிய நாம யாரா இருந்தாலும் இயற்கைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைங்கிறது இது மூலமா நல்லாவே தெரிய வருது. இந்த பேரழிவை பத்தி இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடலுக்கடியில பூமியுடைய பல இடங்கள் போனது உண்மையா இருக்குமா இல்லையா? உங்களுடைய கருத்தை நான் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா மறக்காம மிஸ்டர் ஹிஸ்டாரியன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.